தமிழ் சினிமாவில் ரஜினி கமலுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்பட்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய சொந்த திருமண மண்டபத்தில் அரசின் சீரமைப்பினுடைய காரணமாக இடிக்கப்பட்ட போது அன்றைய ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிராக கிளர்ச்சி எழுந்த திரு விஜயகாந்த் அவர்கள், அரசியல் களத்தில் நான் வரப்போகிறேன், தனி கட்சி ஆரம்பிக்கப் போகிறேன், என் மண்டபத்திற்கு பாதிப்புக்கு உள்ளாக்கிய திமுகவை நான் ஆட்சி பீடத்தில் விட்டு விரட்டப் போகின்றேன் என்றெல்லாம் கூக்குரலிட்டு 2005ஆம் ஆண்டு தேமுதிக என்ற ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்த விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தனித்து நின்று போட்டியிட்டு விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் தமிழகமெங்கும் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட விஜயகாந்தின் தேமுதிக 7% மேல் வாக்கு வங்கியை கைப்பற்றி அனைவருக்கும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 8% மேல் வாக்கு வங்கியை கைப்பற்றினாலும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவினார் திரு விஜயகாந்த் அவர்கள். 2011ஆம் ஆண்டு மக்களுடனும் தெய்வத்துடனும் தான் கூட்டணி என்றெல்லாம் சொன்ன விஜயகாந்த் இரவோடு இரவாக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி பேரம் பேசிக்கொண்டு அதிமுக கூட்டணிக்காக பாடுபட்டார். அந்த தேர்தலின் முடிவில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. ஆளும் கட்சியாக ஜெயலலிதாவும் முதலமைச்சராக பதவியேற்றார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விஜயகாந்த் 29 தொகுதிகளை கைப்பற்றி எதிர்க்கட்சி அரியணையில் அமர்ந்தார். முதல் முறையாக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக திமுக, அதிமுக இல்லாத கடந்த 50 ஆண்டுகளில் ஏற்படுத்தியவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தன் தலைமையில் விசிக, இடதுசாரிகள், மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளை இணைத்து கொண்டு மக்கள் நல கூட்டணி என்ற கட்சியை உருவாக்கினார். அப்பொழுது அனைத்து இடங்களிலும் படுதோல்வியை சந்தித்தார் திரு விஜயகாந்த் அவர்கள். படுதோல்வியை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தேர்தலில் தனித்து நின்ற பாமகவை விட குறைந்து வாக்குகளையே பெற்றிருந்தது அக்கூட்டணி. பிறகு தொடர் தோல்வியில் சந்தித்த தேமுதிக தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றது. பொதுவாகவே விஜயகாந்த் அவருடைய சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். அவர் ஒரு தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர். அப்படிப்பட்ட விஜயகாந்த் வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியுடன் இருந்ததற்கான காரணம் அவருடைய கட்சியில் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் அதிகமாக இருந்தார்கள். விஜயகாந்த் ஒரு சாதி மதமற்ற மனிதர், அனைவருக்குமான தலைவர். விஜயகாந்த் அவர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா போன்று அனைவருக்குமான தலைவராகத்தான் பார்க்கப்பட்டார். ஆனால் அவருடைய உண்மையான உருவம் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தெரிய வந்தது. 2014ஆம் ஆண்டு திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் விஜயகாந்த். அதே கூட்டணியில் பாமக, மதிமுக, பாஜக போன்ற பல்வேறு கட்சிகள் இருந்தன. அந்த தேர்தலில் 14 தொகுதிகளில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டது. 14 தொகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக விஜயகாந்த் கட்சியிலிருந்து தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அதே கூட்டணியில் இருந்த திரு விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து, நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள், வட மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்துகிறீர்களே, நியாயமா என்று அப்போதே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் பேசினார்கள். அன்று தேமுதிகவுக்கு முட்டு கொடுத்தவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். காலப்போக்கில் அக்கட்சி தெலுங்கு நாயுடு சமுதாய கட்சியாகவே, ஜாதி கட்சியாகவே மாறிவிட்டது. அதனுடைய பிரதிபலனாகத்தான் தற்போது 2026ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. தேமுதிகவிற்கு 10 தொகுதி, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி. அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சார்ந்த தன் தம்பி சுதீஷ் அவர்களுக்கு ஒதுக்கினார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் 10ல் 8 வேட்பாளர்கள் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர்களையே அறிவித்திருக்கிறார் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஜாதி மதம் இல்லை என்று சொல்லும் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன் சாதியை சார்ந்தவர்களையே ஒதுக்குவது நியாயமா? அப்படியானால் நீங்களும் சாதி கட்சி தானே? வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வழங்கிய போது ஒரு சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்கினால் நியாயமா என்று கேட்கும் நீங்கள், வன்னியர்கள் பெருவாரியாக இருக்கும் இடத்தில் 10 தொகுதிகள் வாங்கி நீங்கள் 8 தொகுதிகள் உங்கள் சாதியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பது நியாயமா? இதுதான் சமத்துவமா? இதுதான் அனைத்து சாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கும் உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? வன்னியர்களுக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கும் கிடைத்தால் நியாயம், வன்னியருக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தானே நீங்கள் பேசினீர்கள்.
ஒரு வேட்பாளரை கூட